வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான, ரொம்பவே ஸ்டொமக் ஃபில்லிங்கான, குழந்தைங்க நைட்டு நிம்மதியாக தூங்குற மாதிரி ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாகவே டைஜஸ்டும் ஆயிரும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நைட்டு ஃபுல்லாக குழந்தைங்க வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குவாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே சூப்பரான வெயிட் கெய்னிங் டின்னர் ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, மூங் தால், இதையும் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது கூட நான் கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் துருவின இஞ்சி, கொஞ்சம் மிளகு, இது எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மிளகெல்லாம் கொஞ்சமாக உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. முழு மிளகு சேர்க்கறதுனால காரம் அவ்வளவா தெரியாது. துருவின இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட முந்திரி ஒரே ஒரு முந்திரி நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஓட்ஸு, பாசிப்பருப்பு எல்லாமே குலைவாக வெந்து வர்றதுக்கு நமக்கு தாராளமாக இருக்கும். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் மூடியை போட்டு வச்சோம் அப்படின்னா ஒரு 4 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப குலைவாகவே குயிக் அண்ட் ஈஸியாக நம்மளுக்கு ஓட்ஸ் பொங்கல் ரெசிபி குழந்தைங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போது 4 விசிலுக்கு பின்னாடி பாருங்கள் நம்மளுடைய ஓட்ஸ் பொங்கல் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இது கூட கொஞ்சம் உருக்குன நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு அப்படியே சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் ஊட்டி விட வேண்டியது தான். இது செய்கிறதுக்கு மேக்ஸிமமே ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் தான் ஆகும். அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் குக்கரில் போடுற டைம் தான் டக்குன்னு ரெடி ஆயிரும். நைட் டைம் நீங்கள் நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காக இது செய்து கொடுக்கலாம். நல்லா வெயிட்டும் போடும். இதில் நெய், முந்திரி, அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு எல்லாமே சேர்த்துருக்கிறதால குழந்தைங்களும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.